ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைலை எப்படி நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப புரியுற மாதிரி தெளிவா இருக்க போது வீடியோ முழுசா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம போட்டோஷாப் ஓபன் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம போட்டோஷாப் ஓபன் பண்ண பிறகு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான போட்டோ ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பால் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ இருக்கு பாருங்க. இந்த போட்டோ நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம இந்த போட்டோ ஓபன் பண்ண பிறகு மறக்காம லேயர் ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு இது லாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த டூப்ளிகேட் லேயரை கொடுத்துருங்க. நேம் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ண பிறகு இந்த ஒரிஜினல் லேயரை நம்ம லாக் பண்ணிடுவோம். இந்த ஒரிஜினல் லேயரை நம்ம கீழே இருக்கிற மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த லேயரை நம்ம காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த காப்பி அப்படிங்கிற இந்த லேயரை தான் நம்ம ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காப்பி அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியான நிறைய ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டரும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு ஃபோல்டராக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆசியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க. அந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமா உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கு. ஸோ லாங், மீடியம், ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோல்டர் இருக்கு. ஸோ அதில் லாங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க பார்க்குற மாதிரி உங்களுக்கு இதுல நிறைய ஹேர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைலை நீங்க செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்தோடனே மறக்காம நீங்க மூ டூல் இருக்கு பாருங்க. அந்த மூ டூலை கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம கடைசியா பிளேஸ் பண்ண இந்த ஹேர் பிஎன்ஜி லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மறக்காம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல என்ன பண்ணுங்க, ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணிட்டு இந்த ஹேர் இமேஜை நம்ம டிராக் பண்ணி பெருசு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பெருசு பண்ணிக்கங்க. பெருசு பண்ணிட்டு கரெக்டா அந்த ஹெட் போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி இதை கரெக்டா கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு கம்மி பண்ணுங்க. நீங்க ஓரளவுக்கு கரெக்டா அந்த ஹெட் போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணாம நார்மலா நீங்க லைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும் போதே தெரியும் இந்த நேச்சுரல் லுக் வர்ற மாதிரி இருக்கும். நேச்சுரல் லுக் வந்த பிறகு நீங்க ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு மூ டூல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் போர்ஷன் வந்துட்டு கரெக்டா அந்த ஹெட்டோட உங்களுக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் ஏரியா இருக்கு. அதாவது இந்த டிஷர்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஹேர் இமேஜோட இந்த டிஷர்ட் போர்ஷனும் சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை நீங்க ஹைட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஹைட் பண்றதுன்னு பார்ப்போம். லேயர் ஆப்ஷனை போயிட்டு நம்ம கடைசியா பிளேஸ் பண்ண அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போட்டோ ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த போட்டோ ஐகான் வந்துட்டு லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த லேயர் மாஸ்க் அப்போ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்க கடைசியா பிளேஸ் பண்ண அந்த ஹேர் பிஎன்ஜி இருக்கு பாத்தீங்களா, அந்த லேயர் மேல உங்களுக்கு லேயர் மாஸ்க் ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க கீபோர்ட்ல பி அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டூல்ஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு பிரஷ் டூல் இருக்கும். ஸோ அந்த பிரஷ் டூலை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஷார்ட்கட் பி அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்றேன். பிரஷ் டூல் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மறக்காம என்ன பண்ணுங்க, டூல்ஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த செட் ஃபோர் கிரவுண்ட் கலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பிளாக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ பிளாக் கலரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம பிரஷ் டூல்ல இருக்கும். கீபோர்ட்ல கேப்ஸ் லாக் ஆன் பண்ணியிருந்தா மறக்காம ஆஃப் பண்ணிருங்க. அப்பதான் உங்களோட பிரஷோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஏற்கனவே பழைய வீடியோக்களை சொல்லியிருந்த மாதிரி நீங்க பிரஷோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீபோர்ட்ல ஓப்பன் பிராக்கெட் அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட் இந்த 2 பட்டனை யூஸ் பண்ணி நீங்க பிரஷோட சைஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பிரஷோட சைஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைட்டா ஜூம் பண்ணிப்போம். நம்ம ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்க பாக்குற மாதிரி இந்த டிஷர்ட் போர்ஷன்லாம் நமக்கு எரேஸ் ஆகணும். ஸோ அதனால நம்ம அன்வான்ட் ஏரியாவை வந்து நீங்க பிரஷ் பண்ணுங்க. தேவைப்பட்ட பிரஷோட சைஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடு நமக்கு அந்த டிஷர்ட் ஏரியாவை வந்து நான் பிரஷ் பண்ணிட்டு லேயர் மாஸ்க் மூலமா நம்ம மாஸ்க் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த காது பகுதிக்கு மேல 2 சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்ப்போம். கரெக்டா அந்த பொசிஷனுக்கு நீங்க சென்டர் பொசிஷன் இருக்கிற மாதிரி நீங்க நகர்த்தி வச்சிருங்க. நகர்த்தி வச்சுட்டு லேயர் ஆப்ஷன்ல நம்ம அந்த கடைசியா இம்போர்ட் பண்ண அந்த ஹேர் பிஎன்ஜி லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு வார்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். ஸோ வார்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நிறைய சின்ன சின்ன டாட் இருக்கும். ஸோ அந்த டாட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா அந்த ஹேர் வந்துட்டு உங்களுக்கு இந்த காது பகுதியோட மெர்ஜ் ஆகிற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் அதே மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த டாட் போர்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டா வார்ப் டூல் மூலமா எக்ஸ்பேண்ட்
டர்ன் பண்ணி இந்த காது பகுதிக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு மூட்டுல கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் மாஸ்க் ஐக்கான் தெரியும். ஸோ அந்த லேயர் மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல பி அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு பிரஷ் டூல ஓப்பன் பண்ணிருங்க. ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கான்னு செக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பிரஷோட சைஸை நீங்க கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணிட்டு கரெக்டா அந்த தேவையில்லாத அந்த ஹேர் பகுதி நீட்டிட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்க அழகா பிரஷ் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ரைட் சைடும் உங்களுக்கு இந்த தேவையில்லாத ஹேர் போர்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியத பிரஷ் பண்ணிட்டு நம்ம எரேஸ் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பக்காவா அந்த ஹேர் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஹெட் போர்ஷனோட கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டா இருக்கு நமக்கு. ஃபைனலா நீங்க இந்த ஹேரை வந்துட்டு உங்களோட ஃபேஸோட கரெக்டா மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காப்பி அப்படிங்கிற இந்த லேயரையும் நம்ம கடைசியா பிளேஸ் பண்ண அந்த ஹேர் PNG லேயரையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் லேயர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ மெர்ஜ் லேயர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம கீழே உள்ள அந்த ஒரிஜினல் அப்படிங்கிற இந்த லேயரை நம்ம மேல இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருவோம். ஸோ மேல இருக்கிற மாதிரி நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம எடிட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள இந்த பழைய இமேஜ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஐக்கானை நான் ஹைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலா நம்ம எடிட் பண்ண அந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த PNG நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான போட்டோக்கள்ல உங்களோட விருப்பமான ஹேர் ஸ்டைலை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேறு விதமான ஒரு ஹேர் இமேஜை நம்ம பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் மறுபடியும் நான் இந்த சேம் போட்டோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை நம்ம ஓப்பன் பண்ண பிறகு இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் காப்பி எடுத்துட்டு அதை ரீநேம் பண்ணிட்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்றேன். ஸோ இப்போ நம்ம காப்பி அப்படின்னு ரீநேம் பண்ண அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரில் நீங்க உங்களுக்கு விருப்பமான அந்த ஹேர் ஸ்டைலை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி நான் டிஃபரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைலை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மறக்காம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூட்டூல கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஹேர் PNG இமேஜை நான் டிராக் பண்ணி பெருசாகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் இருக்கிற மாதிரி நீங்க இதை பெருசு பண்ணுங்க. பெருசு பண்ணிட்டு கரெக்டா அந்த ஹெட் போர்ஷனுக்கு கவர் ஆகிற மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கரெக்டா பிளேஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மூட்டூல கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம கடைசியா பிளேஸ் பண்ண அந்த ஹேர் PNG லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு லேயர் மாஸ்க் இருக்கும். ஸோ அந்த லேயர் மாஸ்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரஷ் டூல் ஆக்டிவேட் ஆயிடும். ஃபோர்கிரவுண்ட் கலரை வந்துட்டு மறக்காம பிளாக் கலர் செட் பண்ணிருங்க. பிளாக் கலர் செட் பண்ணிட்டு பிரஷோட சைஸை நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவு போட்டோ லைட்டா ஜூம் பண்ணிருங்க. ஜூம் பண்ணிட்டு தேவையில்லாத அன்வான்ட் ஏரியாவை நீங்க எரேஸ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷர்ட் ஏரியா வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நமக்கு அந்த டிஷர்ட்டோட இந்த ஏரியா இருக்கு. ஸோ அதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டோவை கொஞ்சம் சென்டர் போர்ஷன்ல இருக்கிற மாதிரி நம்ம நகர்த்தி வச்சுப்போம். ஓரளவுக்கு நம்ம ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கு. ரைட் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹேர் வந்துட்டு நீட்டிட்டு இருக்கு. ஸோ அதை நான் பிரஷோட சைஸை கம்மி பண்ணிட்டு பிரஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த ஹேர் வந்துட்டு கொஞ்சம் காது பகுதிக்கு வெளியே இருக்கிற மாதிரி ஃபேஸ் பகுதியை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம இந்த ஹேர் இமேஜ் லேயரை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல போயிட்டு வார்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜூம் லெவல நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிப்போம். ரெடியூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த டாட்டா செலக்ட் கிளிக் பண்ணிட்டு லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஹேரோட அந்த லைன் வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க அந்த ஃபேஸ் பகுதிக்கு எட்ஜில் இருக்கிற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா மூவ் அப்படிங்கிற அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஜூம் லெவல கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஹேரும் வந்துட்டு இந்த ஃபேஸுக்கு கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கு. முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த ஹேர் வந்துட்டு டென்சிட்டி அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் ஹேர் வந்துட்டு டென்சிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ இது தவிர உங்களுக்கு நிறைய ஹேர் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் போய் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல உங்களுக்கு ஹேர் வந்துட்டு அவைலபிளா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஹேர் ஸ்டைல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாடி மீசை கூட உங்களுக்கு இதுல அட்டாச் ஆகி வரும். ஸோ இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஹேர் ஸ்டைல் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி எந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அழகா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.